கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 25:7. நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபமூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But to your own harm you have not listened to me, declares the Lord. So you have provoked me to anger with the works of your hands. நீங்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். உங்கள் கை வேலைப்பாடுகளால் உங்களுக்கே தீங்கிழைக்கும் வகையில் எனக்கு சினமூட்டினீர்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் மனம் திரும்புதலுக்கான தேவனுடைய அன்பான அழைப்பையும் கீழ்ப்படியாமையின் விளைவுகளையும் மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இந்த வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் வாயிலாக தேவன் யூதா ஜனங்களிடம் தமது மனவேதனையை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் பல ஆண்டுகளாக தேவனுடைய வார்த்தையை கேட்டிருந்தும் அதற்கு கீழ்ப்படியவில்லை. தீர்க்கதரிசிகளை மீண்டும் மீண்டும் அனுப்பியும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்பது வெறும் காதால் கேட்காததை அல்ல, கேட்டும் கீழ்ப்படியாததையே குறிக்கிறது. தேவன் பல முறை எச்சரித்தும் அவர்கள் விக்கிரக ஆராதனையிலும் அநீதியிலும் தொடர்ந்தனர். உங்கள் கைகளின் செய்கைகளாலே என்பது அவர்கள் செய்த விக்கிரகங்களையும் பாவ செயல்களையும் தேவனுக்கு விரோதமான வாழ்க்கையையும் குறிக்கிறது. மனிதனின் செயல்கள் தேவனை மகிமைப்படுத்தவும் முடியும், தேவனை துக்கப்படுத்தவும் முடியும். உங்களுக்கு தீமையாக என்ற வார்த்தை மிகவும் ஆழமானது. தேவன் தண்டிக்க விரும்பவில்லை, ஆனால் மனிதன் தேவனை விட்டு விலகும்போது அதன் விளைவாக அவனே தன் வாழ்க்கையில் அழிவையும் துன்பத்தையும் வரவழைத்துக் கொள்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவன் எச்சரிப்பது மனிதனை அழிப்பதற்காக அல்ல, காப்பாற்றுவதற்காக. இன்றும் தேவன் தமது வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் மற்றும் பல்வேறு சூழ்நிலைகள் மூலமாக நம்மோடு பேசுகிறார். நாம் அந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி கீழ்ப்படிந்து நடந்தால் அவரது கிருபையையும் சமாதானத்தையும் அனுபவிப்போம். இதை விசுவாசிக்கிறீங்களா? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று மிக தெளிவாக வாக்களிக்கப்பட்டிருப்பதை உபாகமம் 28:1 வாசிக்கிறோம். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்திற்கான வாசலை திறக்கிறது. தேவன் தமது ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆனால் அவர்கள் அவரது சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கீழ்ப்படிதலுக்கும் எதிர்ப்புக்கும் 2 வெவ்வேறு முடிவுகள் உள்ளன. தேவன் எப்பொழுதும் நம் முன் வாழ்வின் பாதையையே முன் வைக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது
ஆகடியம் பண்ணுவேன் என்று கூறியிருப்பதை நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய அழைப்பை தொடர்ந்து புறக்கணிப்பது கடினமான விளைவுகளை உண்டாக்கும் என்பதை சாலமோன் ஞானி மிக தெளிவாக அறிவுறுத்துகிறார். என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதை வேதம் நமக்கு நினைப்பூட்டுவதை எபிரேயர் 3:15 வாசிக்கிறோம். மனம் திரும்புவதற்கான சரியான நேரம் இன்றே. தேவனுடைய குரலை தள்ளி போடாமல் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 14:15 வாசிக்கிறோம். தேவனை நேசிப்பதற்கான உண்மையான அடையாளம் அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே. இதை ஒத்துக்கொள்கிறீர்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் தொடர்ந்து நம்மோடு பேசுகிறார். தீர்க்கதரிசிகள் மூலம், வேதாகமத்தின் மூலம், பரிசுத்த ஆவியானவர் மூலம். ஆனால் நாம் அதை கேட்கிறோமா? கேட்டு கீழ்ப்படுகிறோமா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கீழ்ப்படியாமை நம்மையே பாதிக்கிறது. பாவம் முதலில் தேவனை அவமதிக்கிறது, பின்னர் மனிதனையே அழிக்கிறது. தேவன் நம்மை எச்சரிப்பது நம்மேல் கொண்ட அன்பினால். மனம் திரும்புதல் ஆசீர்வாதத்தின் தொடக்கம். இன்று திரும்பி வர நம்மை அழைக்கிறார். கீழ்ப்படிதல் சமாதானத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய கிருபை மனம் திரும்புகிற அனைவருக்கும் கிடைக்கிறது. சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு எச்சரிக்கை வசனமாக மட்டுமல்ல, அன்பின் அழைப்பாகவும் இருக்கிறது. தேவன் நம்மை இழக்க விரும்பவில்லை. அதனால் மீண்டும் மீண்டும் பேசுகிறார். அவரது வார்த்தையை ஏற்று கீழ்ப்படிந்து நடந்தால் நம் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் பாதையில் நிலைத்திருக்கும். எனவே தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசியுங்கள். கேட்டதை நடைமுறையில் செயல்படுத்துங்கள். சிறிய பாவங்களை கூட அலட்சியப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். மனம் திரும்புதலை தாமதப்படுத்தாதீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. Today's verse is God's loving warning to his people. Although he repeatedly spoke through his prophets, they refused to listen and continued in adultery and sinful practices. Their disobedience was not only an offense against God, but also brought harm upon themselves. This verse reminds us that God still speaks through his word and the Holy Spirit today. True blessing comes when we listen, repent and obey. God's warnings are expression of his love, calling us back to a life of holiness, obedience and fellowship with him. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களில் உமது சத்தத்தை கேட்டும் கீழ்ப்படியாமல் நடந்ததற்காக எங்களை மன்னியும். எங்கள் இருதயத்தை மென்மையாக்கி உமது சித்தத்தின்படி வாழ கிருபை தாரும். உமது வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்பவர்களாகவும் எங்களை மாற்றும். எங்கள் கைகளின் செயல்கள் உமக்கு மகிமையாய் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை விலக்கி நீதியின் வழியில் நிலை நிறுத்தும். எங்கள் குடும்பங்களையும் சபைகளையும் தேசத்தையும் உமது கிருபையால் சந்தித்து மனம் திரும்புதலின் ஆவியை ஊற்றி அருளும்.
எங்கள் வாழ்வு முழுவதும் உமது நாமம் மகிமைக்கு சாட்சியாக இருக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்கள் வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.